அகில இந்திய மாங்கனி கண்காட்சி எப்ப வருது அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. என்னைக்கு வருதுன்ற டேட்டையும் சொல்றேன். அதுக்கு சீஃப் கெஸ்டா யார் வராங்கன்றதும் சொல்றேன். அண்ட் தென் இப்போ நம்ம டோல்கேட் கிட்ட அந்த ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றது கரெக்டா தப்பா? என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்றதும் மொத்தமா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 21 ஈவினிங் 5 o'clock நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஈவினிங் 5 o'clock வந்து எக்ஸிபிஷனை ஓபன் பண்ண போறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 31 அகில இந்திய மாங்கனி கண்காட்சி எப்போ வரும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாரும் மத்தியிலும் இருந்தது. பட் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, கம்மிங் சாட்டர்டே தான் வரப்போகுதுங்க. அதாவது ஜூன் 21 ஈவினிங் 5 o'clock ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரியில யாரெல்லாம் அந்த ஈவெண்ட்ல போய் கலந்துக்கணும், ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும்னா மறக்காம நீங்க சனிக்கிழமை ஈவினிங் 5 o'clock போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ ரெண்டாவது, நம்ம டோல்கேட் கிட்ட இந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணது கரெக்டா தப்பா? என்னுடைய சஜஷன் நான் சொல்றேங்க. ப்ரீவியஸா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரவுண்டை செலக்ட் பண்ணாங்க. அதாவது போன வருஷம் 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி அப்பவே 3 இடத்த செலக்ட் பண்ணாங்க. ஒன்னு ஆர்ட்ஸ் காலேஜ், இன்னொன்னு வந்து டோல்கேட் கிட்ட பார்த்தாங்க, இல்ல பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்டுன்னு சொன்னாங்க. பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் ரோட்ல ஹெவி டிராபிக் ஆகுது நைட்ல. அதுவும் வேற இல்லாம ஸ்கூல் டைம் வேற நம்ம மாங்கனி கண்காட்சி வந்து ஓப்பன் ஆகும், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூன் மந்த்ல. ஸோ டிராபிக் ஹெவியா இருக்கு, சேஃப்டி இஷ்யூ இருக்கு அப்படின்றதுனால டோட்டலா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சாய்ஸ் என்ன இருந்துச்சுன்னா டோல்கேட்டுங்க, போன வருஷமே. ஸோ அந்த இடத்துல கண்டக்ட் பண்ணலான்ற பிளான் தான் இருந்தது. சம் ஏதோ லேண்ட் இஷ்யூ, ஸோ ஏதோ வேற யாரதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த பிளேஸை இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தேர்ட் பிளேஸா இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட கண்டக்ட் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அதை நம்ம கிருஷ்ணகிரியுடைய ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் கூட சொல்லலாம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஜூன்ல பண்ண வேண்டியது ஜூன்ல பண்ணல, ஜூலைல பண்ணல, அதுக்கு அடுத்த எண்ட்ல தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 மாசம் கழிச்சு பண்ணதுக்கு என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட இருக்கிற கிரவுண்டு சின்னதா இருந்தது. ஸோ கடைகள் அதிகமா வரல. ரெண்டாவது, மாங்கனி கண்காட்சி அப்படின்னாவே மாம்பழங்கள் வந்து நிறைய நம்ம வச்சிருக்கணும். பட் ஆனா அதையும் வைக்கல. அதை விட்டுட்டு காய்கறிகள் தான் வச்சோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம். ஸோ அதுல நம்ம ரொம்பவே அப்செட் ஆயிட்டோம். அந்த காய்கறிகளை வச்சு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கழுகு மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, அது பார்க்க நல்லா இருந்தது. பட் நம்ம ப்ரௌடா இருக்கக்கூடிய அந்த மாம்பழம், மாங்காய் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அந்த ஒரு ஆர்ச்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாங்கனி கண்காட்சி அப்படின்னாவே கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மாம்பழத்தினால பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐகானிக்கா இருக்கும் நம்ம மாங்கனி கண்காட்சி மாம்பழத்தை வச்சு. பட் இப்போ ஃபியூச்சர்ல வர வர பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்ட கண்டக்ட் பண்ணது வந்து அந்த டோல்கேட் கிட்ட இருக்கிற லேண்ட் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்றனாலதான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாம்பழ சீசனும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால காய்கறிகளை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா கேட்டை வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸா வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல பண்ணும்போது அந்த ஒசூர் தேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேரை ஐகானிக்கா வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் பண்ணாங்க ஒவ்வொரு கிரவுண்ட்ல. ஸோ நான் லாஸ்ட் டைம் பண்ணது யாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு ஆகல. ஏன்னா கிரவுண்டும் சின்னது, நம்ம எதிர்பார்த்தா மாங்கனி கண்காட்சியில மாம்பழமும் இல்லை. ஸோ கடைகளும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாம பைபாஸ் பக்கத்துல இருக்கிறனால யாரும் அந்த அளவுக்கு அந்த இடத்த லைக் பண்ணல. ஸோ ஃபைனலா இந்த இயர் வந்து டோல்கேட் கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ட்ரை பண்ணி அந்த லேண்ட் இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் பர் இன்னைக்கு நான் போய் விசிட் பண்ணேன், இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் எப்படி இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணும்போது அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. பட் இந்த தடவை வேற மாதிரியான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த மேப் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. எப்படின்னா, நம்ம என்ட்ரன்ஸ்ல உள்ள போனவனே என்ன பண்ணுவோம், ஓப்பன் கிரவுண்ட் ஃபுல்லா இருக்கும். அந்த கிரவுண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் கடைகள் இருக்கும், ரைட் சைட்ல கொஞ்சம் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் கடைகள் இருக்கும். அந்த அப்பளம் அதெல்லாம் வச்சு போட்டுருவாங்க. அதுக்கு டெட் எண்ட்ல தான் அந்த பிளே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த தடவை ஒரு சீக்வன்ஸா கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கடையும் பார்க்கணும், ஒவ்வொரு இடத்தையும் விசிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஏ டு Z இங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அந்த வழியா போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு தான் அந்த பிளே ஸ்டேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டே வந்து கிளியரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேஜ்ல இருந்து அந்த ரங்கராட்னம், அந்த ஜாயிண்ட் வீல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேரா தெரியுது. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருப்போம் ஸ்டேஜ்ல, அந்த பிளே ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வியூ பாயிண்ட் கிடைக்காது. பட் இப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம சேர்ல உக்காந்துட்டே அந்த பார்க்கலாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் வேற லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரையும் மேப் வந்து வேற லெவலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கடைகள் ரொம்பவே பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல போனதுல இருந்து டபுள் சைடும் கடைங்க. அதுக்கடுத்து அந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணி லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கட் ஆகுது. லெஃப்ட் சைட்ல கட் பண்ணிட்டு அப்புறமா உள்ள லெஃப்ட் சைட்ல கட் பண்ண உடனே ரைட் சைடு வந்து ஃபுல் ஸ்டேஜ். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பிளே ஸ்டேஷன்ஸ்.
அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபயர் வண்டி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு செட்டு போட்டு கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை நிஜமாவே வேற மாதிரி இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குதுங்க நம்ம சேனல் மூலயமா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இயர் வந்து அந்த கிரவுண்ட்ல அந்த எக்ஸிபிஷன் கிளிக் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நினைச்சிருப்பீங்க டோல்கேட் கிட்ட எப்படி போறது, அங்கெல்லாம் நல்லா இருக்கா, கிரவுண்ட் சின்னதா இருக்கான்னு. ஆனா இப்ப அந்த கடைகள் போட்ட அப்புறம் பார்த்தா கிரவுண்ட் நல்லா பெருசா தான் இருக்கு. கன்ஃபார்மா நான் அடிச்சு சொல்றேங்க, கடைகள் வந்து வேற லெவல்ல வந்திருக்கு. நிறைய கடைகள் இருக்கு. லைக் வந்து இன்ஃபினிட்டின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த கடை இதுவா அதுவான்றது தெரியல. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 20 30 இருக்கு, இந்த பக்கம் ஒரு 10 15, அந்த பக்கம் ஒரு 15 இருக்குது. ஸோ அவ்வளோ வருது அப்படின்னா என்னென்ன திங்ஸை கொண்டு வந்து இறக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த தடவை மாங்கனி கண்காட்சி நம்ம கிருஷ்ணகிரியில களை கட்ட போகுது அப்படின்றது கன்ஃபார்ம். லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு அது ஒரு நெகட்டிவா போர்ட்ரேட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்த இயர் சிறப்பா பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். அன்டில் டாடா பாய். மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.